நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். கரம் பிடித்த பின்னும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஒருவனுக்குமே தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அதாவது ஒருவன் நமக்கு தீமை செய்வான், அந்த தீமைக்கு தீமை பதிலுக்கு பதில் நீங்கள் செய்யாதிருங்கள். எல்லா மனுஷரும் யோக்கியமானவர்களை செய்யுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எல்லாரோடும் நாம் சமாதானமா இருக்கிறது இல்லை, நமக்கு வேண்டப்பட்டவங்கிட்ட மாத்திரம் தான் சமாதானமா இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு யாவரோடும் நீங்கள் சமாதானமா இருங்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நல்ல கவனியுங்கள். பிரியமானவர்களே, எனக்கு பிடித்தவர்களே, எனக்கு பிரியமான ஜனமே, நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். என்னவென்றால், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அதாவது தீமை செய்கிறவர்களுக்கு தீமை நீங்கள் செய்யாமல் தெய்வத்துக்கிட்டே ஒப்பு கொடுத்து விடுங்கள். அந்த ஆண்டவர் கையிலே ஒப்படைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார் என்று விட்டு விடுங்கள். கோபாக்கினைக்கு இடம் கொடுத்து விடுங்கள். பதில் செய்வது தேவனுடைய வேலை, நம்முடைய வேலை அல்ல. பழி வாங்குதல் தேவனுக்குரியது, நமக்குரியது அல்ல. அவர் நீதியின்படி, நியாயத்தின்படி, தர்மத்தின்படி பழி வாங்குவார். அவர் பதில் செய்வார். நம்முடைய வேலை அப்படிப்பட்டது அல்ல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று சொல்லி கடைசியாக ஒரு வசனம் எழுதப்படுகிறது. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, அவனுக்கு ரொம்ப பசி, வீட்டில் அவங்க அப்பா அம்மா இல்லை, அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, ரொம்ப பசியின் கொடுமையில நிற்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டின உடனே ஒரு அம்மா வந்தாங்க. கதவை திறந்து வெளியே வந்தாங்க. என்னப்பான்னு கேட்டாங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது ஆண்டி, என்னால் தாங்கவே முடியல, ஏதாவது கொடுங்க ஆண்டி, எனக்கு சாப்பிடுன்னு கேட்டாங்க. இந்த அம்மா நேரம் உள்ளே போயிட்டு ஒரு டம்ளர் மில்க், பெரிய டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்துட்டு வந்தாங்க. பால் எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் கொடுத்தாங்களாம். அவன் ஃபுல்லாக பால் குடித்தான். பாலை குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அந்த அம்மா போயிட்டான். அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பையன் வீடு காலி பண்ணிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. இவங்களும் இங்கே போயிட்டாங்க. அவ்வளோதான். இந்த பையன் போய் நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளாகி ஒரு டாக்டர் ஆகிட்டு இவன் பாட்டு ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறான். இவன் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு யாரோ ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து அட்மிட் பண்ணிட்டு அந்த அம்மாக்கு உடம்பு ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னாங்க. ரொம்ப சீரியஸாக இந்த பையன் அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தான். ரொம்ப பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து தன்னுடைய துணை டாக்டர்லாம் கூப்பிட்டு எல்லா மருத்துவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சு இந்த ஆப்ரேஷன்லாம் நமக்கு பண்ணி உடம்பு நல்ல ஒரு பரிபூர்ண 3 மாதம் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அவங்க எல்லாம் பரிபூர்ண சுகம் அடைஞ்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க பில் செட்டில் பண்ணுறதுக்காக அந்த அம்மாவுடைய கணவர் பிள்ளைகள்லாம் பில்லை கேட்டிருந்தாங்களாம். அந்த ரிசப்ஷன் இந்த மாதிரி பேஷண்ட் நேமை சொல்லி இந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ பில் கொடுக்கணும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த பில்லில் கீழே வந்து நோ பெண்டிங், ஆல் பே, எல்லாம் செலுத்தப்பட்டு விட்டது, எல்லாம் பெய்டு, எல்லா பணமும் செலுத்தப்பட்டு விட்டது, எல்லாமே பெய்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, பணமே கட்டலையே, ஒரு ரூபாய் நாங்கள் கட்டலையேன்னு சொன்னாங்களா. இல்லை, இது வந்து சீஃப் டாக்டர் தான் எழுதி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு எல்லாம் பே பண்ணியாச்சுன்னு சொல்லி. என்ன யார் இவர், எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் போய் பார்த்தாங்க. என்ன இது வந்து எல்லாம் பே, நாங்கள் பணமே கட்டல சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அம்மா வந்து பணம் செலுத்திட்டாங்க, அந்த ஒரே ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்கல்ல, அதை குடிச்சவன் நான் தான், எனக்கு தான் கொடுத்தாங்க, அதோடைய பலனை தான் எனக்கு அந்த அம்மா கொடுத்துருக்கேன். அந்த அம்மாக்கு அடையாளம் தெரியாது, நான் வளர்ந்துட்டேன், ஆனால் அந்த அம்மாவை நான் மறக்கலை. அந்த பசியின் நேரத்தில் எனக்கு பால் கொடுத்தாங்கல்ல, ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்கல்ல, அந்த நன்மையை நான் மறக்கவே இல்லை. நன்மை செய்கிறதுக்கு மாத்திரம் தீமை செஞ்சிடக்கூடாது. நான் சொன்னான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பே பண்ணிட்டாங்க இந்த அம்மா, அதன் பலன் தான் இன்றைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. புதிய பிள்ளைகளே, உங்களுக்கு யாராவது நன்மை செய்திருப்பார்களானா நீங்க நன்றி உள்ளவங்களா வாழ, நன்றியை மறக்கவே கூடாது. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட
படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். வணக்கங்க. ஜீசஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்க ஜீசஸோட ஒரு ஃபாலோவர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்க சொல்ல போற 5 விஷயங்களுக்கு நீங்க ரெடியாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கணும். நம்பர் 1, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை தப்பா புரிஞ்சுப்பாங்க. யூ வில் பி மிஸ் அண்டர்ஸ்டுட். உங்களோட செயல்கள், உங்களோட ஃபெய்த், உங்களோட சாய்ஸஸ் இதெல்லாம் எல்லாருக்குமே புரியாம இருக்கலாம், புரியணும்ட்டு அவசியமும் இல்லை. ஏன்னா ஜீசஸ் வாஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் டூ. அவர் இந்த உலகத்தின் ரட்சகரா, மீட்பரா இந்த உலகத்துக்கு வந்தபோது அவருடைய ஓன் கம்யூனிட்டி பீப்புள், அதாவது ஜூயிஷ் பீப்புளே அவரை புரிந்து கொள்ளல. இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ரீசனுக்காக ஜீசஸ் அவர் இந்த உலகத்துக்கு வந்த வேலையை செய்யாம இல்ல. அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு உண்டான ரீசனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணாரு, காட்ஸ் வில்லையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணாரு. He chose obedience over approval of other people. இன்னைக்கு ஜீசஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க. Are you ready for this? Have a nice day. God bless you. பாடதான் போறேன், அட வேலைய விட்டு கொஞ்சம் கேள. சேற்றில நான் கிடந்த பயத்தோடு இருந்த